RS பாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா சொன்னாங்க, நீ ஒரு மேயர் ஜெயிச்சு காட்டுங்க, ஒரு மேயர் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா ஒரு மேடையில் சொன்னார் அமைச்சர் அவர்கள். RS பாரதி அவர்கள் நீ ஒரு மேயர் ஜெயிச்சு காமி, நான் பாதி மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட கருத்து என்ன? 6 மாசத்துல ஒரு மேயராவது மீசனா என்ன? முடி ஆஃப்டர் முடி அதானே, திரும்ப வளரக்கூடியது, தளிரும் வளரக்கூடியது. வேற ஏதாவது பெட்டரா இது பண்ணலாம். இவங்களுக்கு அடிப்படையில பெண்கள்லாம் மரியாதையே கிடையாது. இப்போ மீச இல்லைன்னா அவங்க ஒரு ஆளே கிடையாது. இதே புத்தி இவங்களுக்கு எப்பதான் திருந்தும்? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு ஒரு நல்லவர், ஜி ஜி யாரு எந்த ஜி? நிறைய ஜி இருக்கிறாங்க. இது 2G 2 வாட்டி சொன்னாங்க, 2 வாட்டி சொன்னா 2G. 2G என்ன ஒரு ட்விட் போட்டது? ஒரே ட்விட்டில் தாய்மார்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், மைனாரிட்டிஸ் எல்லாரையும் ஒரே ட்விட்டில் எப்படிங்க அசிங்கப்படுத்துவ? அப்போ மனசுல என்ன புத்தி இருக்கு? பாருங்களேன், இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போவாங்களாம். சிறுத்தை இப்படி போயிடுச்சா, ஏணி அப்படி போயிடுச்சா. IUMல விசிகாவை, பெண்களை, குடும்ப வாழ்க்கையை, நம்ம சொசைட்டி செட்டப் எல்லாத்தையும் அப்படிங்க ஒருத்தர் ஒரே ட்விட்ல போடுவான். திட்டிட்டு இருக்கோம் உடன்பிறப்பு, அது UPI போன் பேல யூபிஐல நாங்க உடன்பிறப்பு தானே திட்டிட்டு இருக்கோம். இன்னொருத்த வந்து நாங்க ப்ரௌடு கொத்து சொல்றான். இதுல என்னடா மேய்க்கிறது எருமை, எதுக்குடா எல்லாம் பேசி யாரும் எழுதி கொடுத்ததுடா? வாடி அடி வாடே ஆலமரம், என்னங்க டைலாக் இது? எவங்க எழுதி கொடுத்தது? அதாவது அவங்க 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முதல்ல 6 மாசம் நாங்க கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னதும் முன்னாள் MLA தான். கொளத்தூர் முன்னாள் MLA, முன்னாள் முதல்வர், முன்னாள் MLAங்க. இப்போ அவரு அது நான் முன்னாள் MLA என்ன சொல்ல முடியும்? MLA அவரு MLA வந்தானே MLA சொல்லலாம், எதிர்கட்சி வந்தா எதிர்கட்சி சொல்லலாம். இவர் முன்னாள் MLA. கொளத்தூர்லயே தோத்துட்டு நான் இதுக்கு முன்னாள் முதல்வர் சொன்னோம். முன்னாள் MLA தான். இவங்க கிட்ட யாரும் கேட்கவே இல்லை. நான் கத்துவேன், கத்திட்டு போ. உன்னை யாருப்பா கேட்டா? நீ கத்திட்டு போங்க, ஓரமா போய் கத்து போ. நான் கொஞ்சம் பேசணும், அங்க போய் பேசிட்டு வாங்க, பேசாது. அப்படிதான் வச்சிருக்கோம். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? உச்சால எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை ஏங்க. நீ என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நாட்டாமன். அவர் அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இல்ல நீ வந்தீங்கல்லங்க. ஆனால் ஃபாஸ்டா நீங்க வராதுக்கு காரணம் அவங்க கட்டின அந்த கக்கூஸ் மேட்டர். நான் அப்பப்போ பேசுவானே, இல்ல 35% கேட்டு சொல்றாங்க. நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது ஒரு ஜோக்காக இருந்தாலும் இவனுங்க ஒரு கக்கூஸ் ஒன்று கட்டினானுங்க தெரியுமா? சமத்துவ காமன் டாய்லெட், அதுக்கு பேர் சமத்துவ கக்கூஸ். அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம சேனல்ல. ஓகே, உள்ள ஓபன் பண்ண முடியும். 34 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கழிவறையில் தடுப்புகள் இல்லாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிர்ச்சி ஆயிட்டா. டேய் இதெல்லாம் பண்ணி வச்சு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா பக்கத்துல இந்த பொங்கல் பசங்கன்னு ஒரு படம் வரும். குட்டி குட்டி பசங்க தான் 3 பேரும் டீச்சர்ஸ் வெறுப்பேற்றது. டீச்சர்ஸ் வீட்டு வாசல்ல போய் செக் பண்ண. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? அதான் நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல், நான் சக்கரை பொங்கல், நான் தயிர் சாதம். 1 2 3 அந்த மாதிரி. இப்போ இவங்கலாம் வந்து பக்கத்துல பொங்க வைக்கிறது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இவங்க குடும்பத்துல போவாங்களா? யாராவது திறக்கப்பட்ட கழிவறையில் தடுப்புகள் இல்லாமல் வரிசையாக அமைக்கப்பட்டிருப்பது ஆசிரியர்களையும் மாணவிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கட் பண்ணி ஓபன் பண்ண எப்படி? அவன் சத்தியமா ஷாக்காயிட்டாங்க. அவன் பார்த்து அவன் எதுக்கு ஷாக்கான தெரியுமா உங்களுக்கு? இப்போ வழக்கமாக ஒரு ஹோட்டல் திறக்கணும்னா உள்ள போய் உட்காந்து 2 இட்லி சாப்பிடுவோம். அதை ட்ரையல். அதே மாதிரி இங்கே கட் பண்ண நம்மள இதை பண்ண சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுலாம் பயன்படுத்தும். சரி சார் வாங்க, என்ன வாங்க போய் காமிங்க. சரி சரி வாங்க, எங்க வாங்க போங்க, எங்க போங்க, எங்க போங்க. கடவுளே, உலகமே பாராட்டுற தலைவரையா, தோத்திருக்கவே கூடாதுயா, எங்களால சீரழிக்கவே முடியலையா, அப்படி ஒரு தலைவரையா. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. பெண்களுக்கு அப்படி வாரி வாரி வழங்கின கொடை வள்ளலையா. என்ன மயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? இந்த மாதிரி ஒரு தலைவரை நீ கிடைக்கவே செய்யாதியா. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? எங்களுக்கு இந்த தலைவரை விட்டது எங்களால சீரழிக்க முடியலையா. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன்,
அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இந்த தலைவர் எங்களால ஒண்ணுமே இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. கழக தலைவரா இருக்கலாம் காலமிச்சோடு, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேணும் ஐயா. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா வருதா? இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு, இப்படி ஒரு தலைவர் எதுக்கு முன்னையும் கிடைக்க இல்லை, இனியும் கிடைக்க போறது இல்லையா. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த தலைவர் வந்தா தான் இந்த நாட்டுக்கு விடுதலையா. ஐயா திமுக காரனுக்கு தோல்ற போடுற துண்டியா தோல்வி. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி ஊர்ல ஆனா ஒண்ணு, இந்த தலைவர் இப்படி செஞ்சிருக்க தலைவர் துவக்கவே கூடாது. நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். திமுக காரன் தோல்வியை பத்தி பயப்படுறதே இல்ல. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். தோல்வி எல்லாம் அவனுக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தோம். அன்னைக்கு நாங்க கவலைப்பட இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த தலைவர் இந்த கொளத்தூர் தொகுதியில இந்த முதலமைச்சர் தோக்கலாம் ஐயா. அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. அப்படிப்பட்ட தலைவர் மாயம் பண்ணி மாய வலையில சிக்கி மக்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்னைக்கு தோத்தார எங்களால வெளியே வர முடியல. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நான் 28 வயசுல இருந்து இந்த கட்சியில நான் இருந்தான். எந்த தோல்வியும் கண்டு நான் பயப்படல, எந்த தோல்வியும் கண்டு நான் அழையில. இப்ப என்ன பண்ண? ஆனா இந்த தோல்வி என்னால தாங்க முடியாது. இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா. இந்த தோல்வியை தாங்க முடியலையா. அப்படிப்பட்ட புடுங்கிருப்பாரு அப்படியே, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. தலைவர் அழக்கூடாதுன்னு சொல்லலாம், அவர் நல்லவரா இருந்தாரு, ஆனா ரொம்ப நல்லவரா இருந்துட்டாருயா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நல்லவரா எல்லாரும் இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவரா இருக்க கூடாது. எங்க கழக தலைவர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்துட்டாரு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த ரொம்ப நல்லவரா இருந்தாரு இப்படி ஏமாத்திட்டாங்களே, எங்களால சீரணிக்க முடியலையா. சீரணிக்க முடியலையா. என் தலைவர் திரும்பி வருவார், நாங்க எல்லாரும் என் தலைவருக்கு தோளோட தோளா இருப்போம். எங்க தலைவர் மீண்டும் ஜெயிப்பாரு, மீண்டும் இந்த தமிழ்நாட்டு ஆளுவாருயா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நாளைக்கே ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சர் உட்காந்துட்டாக்க வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நாளைக்குன்னா இந்த எலெக்ஷன்ல இல்ல, நான் எழுதி தரேன், எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டுறேன். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளவு வேணாலும் பெட்டு கட்டுறேன். எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் பெட்டு கட்டுறேன். எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் பெட்டு கட்டுறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரைட்டா? 2026 தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர், அதை உறுதி பண்றேன். அதை விட்டுருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் இதுதான் நம்மளுக்கு வம்பா போச்சு. படிக்காததுக்கு படிச்சுட்டு வருறான் பாரு, மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எச்ச உழுந்து எல்லாம் வயசுல ஓட்டு போட்டான். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணுல சும்மா விளையாட்டு பேசுறோம். என்ன அவசரம்? இருங்க, பரோட்டா கால் படி
ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அப்புறம் புரோட்டோகால் படி இவர் வந்து பேசுது சார். ஆஸ் மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. புரோட்டோகாலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார் தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். புரோட்டோகால் படி நீங்க தெரியாம பேசாதீங்க. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். இந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. புரோட்டோகால் படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.